ஐயோ சக்தி, உங்க அக்காவோட நலுங்குல அந்த டாக்டர் சிவாவோட சேர்ந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ உன் சித்திய மேல அனுப்பாம அடக்க மாட்டேன்னு தோணுது. ஏய் சக்தி, ஆ? இங்க உனக்கு நலுங்கா இல்ல உங்க அக்காவுக்கா? இங்க பாரு, உனக்கு நலுங்க வைக்க ரொம்ப ஆசையா கைய மஞ்சள் ஆக்கிக்கணுமா? அதுக்கு முன்னாடி உன் கண்ணத்தை மஞ்சள் ஆக்கிடுவேன், புரிஞ்சுதா? உன்ன எங்க? அட வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? ஏய், உன்ன என்னையே ஏமாத்திட்டு போறியா? உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. இரு உன்ன. அவனை விடாதீங்க. இவன் என் சக்தியோட ரொம்ப ஓவரா தான் ஓட்டுறான். சக்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட இன்னைக்கு நான் சக்திக்கு நலங்கு வச்சே தீருவேன். மச்சினிய பாதி பொண்டாட்டியா ஆக்கியே தீருவேன். எவ்வளவு நாள் தான் கடவுளோட இந்த அறிகுறி எல்லாம் கண்டும் காணாம போறது? நீங்க யாரும் பார்க்கலையா? எப்பெல்லாம் சக்திக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்பெல்லாம் சிவா அவ கூடவே இருக்கான். அதோட சிவாவுக்கு எப்போவாது பிரச்சனை ஏற்பட்டா சக்தி யார வேணாலும் எதிர்க்க தயாராயிடுறா. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போதெல்லாம் அவங்க எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற மாதிரியே இருக்கு. சிவாவும் சக்தியும் ஒன்னாயிட்டா இந்த உலகத்தாலேயும் அவங்க முன்னாடி நிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் அந்த கடவுளே ஜோடி சேர்த்திருக்காரு. இங்க பாருங்கம்மா, ஆனா நம்ம சிவாவோட கடந்த கால காயங்கள் இன்னும் ஆறல. எனக்கு தெரியுமா, ஆனா அந்த காயங்களை யாராலையாவது குணப்படுத்த முடியும்னா அதுதான் சக்தி. அவளோட அன்பு. ஆனா அம்மா, சக்தி சிவாவை காதலிக்கிறான்னு எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ரகுநாத், அவ எதுவும் என்கிட்ட சொல்லல. ஆனா அவளோட கண்ணுல எல்லாம் தெளிவா தெரியுது. அவ சிவாவை காதலிக்கிறா. அட, சிவாவும் சக்தியும் ஒன்னா சேர்றதுக்காகவே பிறந்தவங்க. நானும் அத்தை சொல்றத ஒத்துக்கிறேன். அத்தை சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. இப்ப பெரியலையும் சைலண்ட் மோட்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா குறுக்க பேசியிருப்பேன். ரகுநாத், அவ சிவாவோட அம்மா. தன்னோட பிள்ளைக்காக பேச அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இன்னைக்கு நம்ம சிவாவுடைய இந்த நிலைமைக்கு இவதான காரணம். அத மறந்துட்டாளா? நீங்க என்னமா, நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? சரி ரகுநாத், எனக்கு தெரியும். ஆனா தவறுதலா நடந்த தவறுக்கு குற்றம்னு பேர் சுட்ட முடியாதுல்ல. அதோட அந்த தப்புக்கான தண்டனை அவ பல வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா. சக்திய முதல்ல இந்த வீட்டுல பார்த்ததே அவதான். அப்பா, அவ பார்த்த விஷயங்களை நாம யாருமே பார்க்கல. அதோட அவதான் எனக்கு உணர்த்தினா சிவாவும் சக்தியும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு. இன்னைக்கு அம்மா பேச்சிலேயே குண்டு மழை பொழிறாங்களே. சின்னண்ணி, இன்னைக்கு நீங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கிறது நல்லது. அம்மா, சக்தி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இப்படி உறவு கொண்டாடுறதெல்லாம், அதாவது அவளோட
குடும்ப ஸ்டேட்டஸுக்கும் நம்ம குடும்ப ஸ்டேட்டஸுக்கும் மேட்சே ஆகாதுமா. நாம எப்போல இருந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம்? நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. பல வருஷத்துக்கு முன்னாடி உன் புருஷன் என்கிட்ட வந்தான். அவன் என்கிட்ட வந்து, அம்மா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னான். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னா. ஒருவேளை அப்பா அந்த நேரத்துல நான் இந்த ஏற்றத்தாழ்வையெல்லாம் பார்த்திருந்தேன்னா இன்னைக்கு நீ இந்த வீட்டு மருமகளா இருந்திருக்க மாட்ட. அம்மா, இப்போ நீங்க என்னம்மா சொல்றீங்க? இங்க பாரு, நீ ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. அம்மா ஒன்றும் தப்பான அர்த்தத்துல சொல்ல. அம்மா சரியா பால போட்டாங்க. அதனால இன்னைக்கு சின்ன நீ கிளீன் போல்டு. நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், நீ தப்பா எடுத்துக்காதம்மா. உன் வீட்டை பத்தி எந்த விவரமும் தெரியாது, உன் அம்மா அப்பாவை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா இருந்தாலும் நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். என்னோட பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிருக்கா. சக்தியை பத்தி சொல்லணும்னா, சக்தி குருக்களோட அண்ணன் பொண்ணு. அதோட அவர் குடும்பத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாருமா, பணம் குறைவா இருக்கிறதுனால பண்பு குறைஞ்சு போயிடாதுமா. சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. குருக்கள் அவளை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காரு. ரொம்ப பண்பாடோடவும் வளர்த்திருக்காரு. அதோட இந்த சக்திங்கிற சக்தி தான் நம்ம சிவாவை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகுது. அவனுக்காக அவ போராடுவா. அவனோட சக்தியா இருப்பா. ஆனா அம்மா, சமூகத்துல நமக்கு இருக்கிற அம்மா ரெputation. சரியா தான் சொல்றாங்க. மந்த்ரா, நீயே பாரு, சக்தி நம்ம சிவாவை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கா. முதல்ல ஜெயிலுக்கு போக விடாம அவனை காப்பாத்தினான். அப்புறம் அவன் நம்மளோட ஹாஸ்பிட்டலை காப்பாத்தினான். அவனுடைய பொசிஷனை காப்பாத்தினான். டாக்டர் சிவா, எனக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டலை விட்டு விலக வேண்டியதில்லை. அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. சிவாவை காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு வர்றான்னா அது இவதான், அது சக்தி தான். இல்லனா திடீர்னு இப்படி எல்லாம் எப்படி நடந்திருக்கும்? சக்தி எப்படி திடீர்னு நம்ம வாழ்க்கையில வருவா? அவ நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாயிட்டா. அவளோட ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு இடத்துலயும் சிவாவை காப்பாத்தினா. அம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் நாம சிவாவுக்காக சக்திய பொண்ணு கேட்டே ஆகணும். வாங்க சீக்கிரமா நம்ம குருக்கள் கிட்ட போலாம். அதுவும் இப்பவே இந்த நிமிஷமே போலாம். அடடா ரகுநாத், இருப்பா, என்ன அவசரம்? மந்திரா சொல்றது கரெக்டு தான். நம்ம சிவாவுடைய காயம் இன்னும் ஆறல. சிவா சக்திய காதலிக்கிற விஷயத்த அவனே உணர்ந்தாகணும். ஏன் சொல்றேன்னா, நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சு வச்சுட்டு அவன் பின்வாங்கிட்டானா? எல்லாத்தையும் அவனே ஆரம்பிக்கட்டும். நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. நான் சிவாவுடைய கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டதால சரி பரவாயில்ல, நம்ம சிவாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தே ஆகணும். ஆனா எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம சிவா தனி ஆள் இல்ல, சக்தி அவனோட வாழ்க்கையில வந்துட்டா.
யாருக்கு தெரியும்? சக்தியுடைய வருகையால நம்ம உடைஞ்சு போன சிவா கண்டிப்பா குணமாகலாம். அறகுறையா நிக்கிற அவன் சக்தியுடைய வருகையால மறுபடியும் முழுமை அடையலாம். ஐயா கடவுளே, உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் நீங்க உடைச்சு எறியலாம், ஆனா உங்களோட கோவம் மட்டும் தீராதண்ணி. வாஸ்தவம் தான், நீங்களும் கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போடுறீங்க, ஆனா அந்த சக்தி ஒவ்வொரு முறையும் உங்க பிளானுக்கு செக் வச்சிடறா. ஐயோ அண்ணி, அண்ணி அமைதியா இருங்க. மாம், நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் ஸ்டாப் இட். அமைதியா இருங்க. இப்ப காலம் கடந்து போச்சு. யார நீங்க அழிக்கணும்னு நினைச்சீங்களோ அவ இந்த வீட்ல இருந்து ஊர்வலமா போவான். அந்த வீட்ல இருந்து அவ வருவா, அதுவும் நம்ம வீட்டுக்கு. நான் இத சொல்ல விரும்பலதான், ஆனா இதுதான் உண்மை. சக்தி உங்களை தோக்கடிச்சிட்டா மாம். She defeated you. இந்த மந்திராவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது, யாராலையும் தோக்கடிக்க முடியாது. சொல்லுங்க மேடம். ரஞ்சன், அந்த சக்தியை உடனே நாசம் பண்ணிடு. அவளை நீ சும்மாவே விட்டுறாத. ஓகே மேடம், நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி பண்ணிடுறேன். நான் ஒரு வேலை பண்றேன், முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்களா? மச்சினி மேடம், நான் உங்களுக்கு நலங்கே வைக்கலையே. அந்த டாக்டர் சிவாவோட நலங்கு வச்சு விளையாடியாச்சா? எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம்? உறவு நமக்கு தானே. என்ன பேசுறீங்க? உன்னோட வீட்டுக்காரம்மா. அது உன்னுடைய பாதி வீட்டுக்காரன். என்ன உளறிட்டு இருக்கீங்க? அட என்ன சக்தி, காலகாலமா இந்த பழக்கம் இருக்கு. மச்சினி பாதி பொண்டாட்டினா அப்போ மாமனும் பாதி புருஷன் தானே. 7 ஜென்மம் நான் உன் அக்காவோட நான் வாழ போறதா இருந்தா அதுல 3 ஜென்மத்துல என்னால கண்டிப்பா உன் கூட இருக்க முடியும். பாதி பொண்டாட்டியா. வார்த்தையை அளந்து பேசு, புரிஞ்சுதா? அட என்ன சக்தி, யார்கிட்ட நமக்கு உரிமையே இல்லையோ அவங்க கிட்ட தான் நீ யோசிச்செல்லாம் பேசணும். ஆனா உன் மேலதான் எனக்கு முழு உரிமை இருக்கே. உன் கூட நான் விளையாடலாம், உன்னை நான் சீண்டலாம், உன் கன்னத்துல நலங்க பூசலாம். உனக்கு எந்த உரிமையும் இல்ல, தள்ளிப்போ. இந்த சடங்கு அறகுறையா விடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன விட, என்ன விடன்னு சொன்ன. இது எனக்கும் உனக்கும் நடக்கிற முதல் சடங்கு. இன்னைக்கு என்னோட இந்த முதல் சடங்கு நடந்து முடிஞ்சே தீரும்.
மாமா மச்சினிக்கு பின்னாடி மறுபடியும் வந்துட்டியா? டாக்டர் சிவா சிவா எவ்வளவு தைரியம் தான் என் சக்தி மேல கை வச்சிருப்ப. அப்ப மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு? சொல்லு, சக்தியை தொட உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இந்த மந்திரா மேடமோட கேம்ல விளையாட போறேன்னு சொல்லிட்டு ரஞ்சினோட கேமே ஓவர் ஆயிடும் போல இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ற கேவலமான செயல்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிஞ்சிரும். இருந்தாலும் என்னோட கண்ணு உன்னை மட்டும்தான் தேடுது. அடிங்க டாக்டர் சிவா, அவனை நல்லா அடிங்க. அவனை அடிச்சுக்கிட்டே இருங்க. அவனை சும்மா விட்டுறாதீங்க. இல்ல எதுக்கு வேண்டாம், இல்லனா என்னோட மச்சவனோட சேர்த்து வச்சு என்னையும் அடி அடின்னு அடிச்சிருவான். யாரு? நான் தான் மாமா பேசுறேன். எந்த மாமா? யாரோட மாமா? ராங் நம்பர். ஐயோ மேடம், நான் சொல்றதை கேளுங்க தயவு செஞ்சு. நான் ரஞ்சனுடைய மாமா பேசுறேன். நம்ம கூட நேரடியா பார்த்துருக்குமே. இங்க எல்லாத்தையுமே நீங்க ராங்கா பண்ண வச்சுட்டு எல்லாத்தையும் ராங் நம்பர் சொல்றீங்களே மேடம். சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? மேடம் நீங்க தான் இப்ப ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா கண்டிப்பா அவன் மேல போய் சேர்ந்துருவான் மேடம். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஏதாவது செய்யறேன். அப்புறம் நான் இப்ப அங்க வர வரைக்கும் நீ சிவாவை தடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரி டைம்ல அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிடுவான். அப்புறம் நீயும் சித்திர போற. வயலண்ட் ஆயிடும் இல்ல மேடம், வயலண்ட் ஆயிடுச்சு. வா, இன்னைக்கு அந்த சக்தியோட வீட்ல ரத்தத்துல நலங்கு வச்சிட்டு இருக்காங்க. போய் லைவ் டெலிகாஸ்ட் பார்க்கலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். இனிமே சிவாவும் சக்தியும் என்னைக்குமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே மாட்டாங்க. நீ ஒரு கேவலமானவன்னு அவ முதல்லயே என்கிட்ட சொன்னா, ஆனா அதை நான் தான் கேட்கல. நீ யாருன்னு தெரிஞ்சிருச்ச. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் மேல சந்தேகம் வந்துட்டா அதை சீரியஸா தான் எடுத்துக்கணும். சக்தி கிட்ட கேவலமா நடந்துக்கிட்டல, அதுவும் ஏன் சக்தி கிட்ட? ஏன் சக்தி கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அவ ஏன் சக்திடா? ஏன் சக்தி மேலேயே நீ கை வைப்பியா? எப்படி உனக்கு தைரியம் வந்துச்சு சொல்லு. என்னோட சக்தி கிட்ட நீ தப்பா நடந்துட்டல்ல. ஏன் சக்தி மேல நீ கை வைப்பியா? ஏன் சக்தி மேல?
என் சக்தி மேல நீ கை வச்சதுக்கு என் கிட்ட நீ அடி வாங்குவ. ஓ, இந்த சக்தி இவள டான்ஸ் ஆட வைப்பா. இந்த சக்தி எங்க போனா? அந்த டாக்டரையும் காணோமே. ஐயோ, அவ பின்னாடியே அவன் போயிட்டானா என்ன? இந்த மாப்பிள்ளையோட அம்மாவும் தங்கச்சியும் அவங்கள ஒன்னா பாத்துட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை ஆயிரும் டைரக்டா. ஐயோ, இந்த கைதான என்னோட சக்தியை தொட்டுச்சு.